சுத்தி பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்து பாதியிலே வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா எப்படி? ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெயில் அடிச்சா இவங்களுக்கு ஆகாதே. சரி, அங்க எவ்வளவு கார் ஷோரூம் வச்சிருக்கா, போய் ஏசி காத்து கொஞ்ச நேரம் வாங்கிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கடலை போட்டு எல்லாம் வாங்க. ஆமாக்கா, நல்ல ஐடியா தான், வாங்க போலாம். ச்சே, கார் எல்லாம் கலர் கலரா இருக்கே. கேக்கா, அந்த வெள்ளை கலர் கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா. அந்த கார் எடுத்து நான் வச்சுக்கிட்டுமா? என்னது, கார் எடுத்து வச்சுப்பீங்களா? அதுக்கு என்னடி, போய் எடுத்துக்கோ. உப்பாத்தா, உனக்கு என்ன கார் வேணும்? ஏக்கா, என் வீட்டுக்காரு ரொம்ப நாளா ராயல் ப்ளூ ஃபில்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருக்கா. இந்த கார்ல எதுக்கா அது? எனக்கு என்னடி தெரியும், காரை பத்தி ஒரு விவரம் எனக்கு தெரியாது. அண்ணனுக்கு வேணா தெரியும். அண்ணனுக்கு வேணா போன போட்டு கேட்கவா? இதுங்கிட்ட மொத்த கடையில் இருக்கிற காரையும் ஓட்டிட்டு போயிருங்க, என்னன்னு பாப்போம். யாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல தம்பி, இவ வீட்டுக்காருக்கு கார் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என் வீட்டுக்கு கார் வாங்கலான்னு நான் உள்ள வந்தேன். ஏக்கா இப்படி பேசுற? அடி கம்முனிரு, காத்து வாங்க தான் உள்ள வந்திருக்கோன்னு தெரிஞ்சா அவன் நம்மளை வெளியே அனுப்பிடுவா. கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போயிடலாம், எதையாவது சொல்லி சமாளிக்கலாம். எப்ப பாரு எதையாவது ஒன்று பண்ணுங்க. அது வாங்க தம்பி, என்ற வீட்டுக்காருக்கு ப்ளூ ஃபில்டர்னு ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொன்னாரு. அது எங்க இருக்குதுங்க? எந்த காருங்க? ப்ளூ ஃபீல்டா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைங்களே. அதான் தம்பி, ப்ளூ ஃபில்டர், ராயல் ப்ளூ ஃபில்டர். ஏடுக்கா, என்ற மாமா வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சதுனால அவருக்கு இந்த கார் பேர்லாம் தெரியுது. பாவம், இந்த தம்பிக்கு ஒரு விவரம் தெரியல. ஆண்டி முப்பாத்தா, அதுக்கு பேர் ராயல் ப்ரூக்ஃபீல்டு இல்லம்மா, ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பைக்கு தான் இருக்கு. கார்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓ அப்படியா? ஏக்கா, என்ற மாமனுக்கு அறிவை பாத்தீங்களா? இன்னும் அப்படி ஒரு காரே கண்டுபிடிக்கல, ஆனா அந்த மாதிரி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ற மாமனுக்கு மூளையோ மூளைக்கா. எப்படி சமாளிக்கிறோம்? ஏன் தம்பி, ராயல் என்ஃபீல்டுன்னு பைக்கை கண்டுபிடிச்சவனுக்கு காரை கண்டுபிடிக்க தெரியலையா? கொஞ்சம் கூட அறிவில்லாதனமா இருக்குது. அவ்வளோ பெரிய பைக்கை கண்டுபிடிச்சாதாமா ஒரு காரை கண்டுபிடிக்காம விட்டுருக்கான் பாரு. அந்த கார் வந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோனை பண்ணி சொல்லுங்க, வந்து வாங்கணும். ஏக்கா, ஊருக்குள்ள வேற கடையே இல்லையா? இந்த கடை கூட்டிட்டு வந்துருக்க? என் மாமன் சொன்ன கார் எனக்கு கண்டே பிடிக்கலையாமா. கண்டுபிடிக்காத கடை கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு கார் வாங்க போறது? என் மாமனுக்கு பிடிச்ச கார் வாங்கினா தான் என் மாமனுக்கு சந்தோஷப்படும், நானும் சந்தோஷமா இருப்பேன். வாக்க வேற கடைக்கு போலாம். சரியான பைத்தியங்க கிட்ட மாட்டிட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான் முப்பாத்தா, வா வேற கடைக்கு போலாம். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. கொஞ்ச நேரம் இந்த பொம்பளைங்க இங்க இருந்ததுக்கே நமக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறாளுங்களே. இந்த பொம்பளைங்கள வீட்டுல வச்சு சமாளிக்கிறானுங்களே இவ புருஷனுங்க. என்ன பண்ணுவானுங்க? தெய்வம் தான் அவனுங்க. ஏக்கா, நல்ல வேலை தப்பிச்சாச்சு. அவன் என்னடா தசு புசு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மூஞ்சியும் சரியில்லை, முகரையும் சரியில்லை.